பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, இங்கே தங்கி பயன்பெறுகிற முதியோர்களே, அதை நிர்வகிக்கிற அன்பு தம்பி ஜோசப் செல்வராஜ் அவர்களே, காண வந்திருக்கிறவர்களே, விசேஷமாய் உலக அளவில் எம்ஜிஆராக செயல்பட்டு கொண்டிருக்கிற அன்பு அண்ணன் எங்களுடைய நாமக்கல் எம்ஜிஆர் அவர்களே, அவரோடு கூட வந்திருக்கிற அன்பு ஐயா திரு பன்னீர்செல்வம் அவர்களே, அவரோடு கூட நிற்கிற அனைத்து மக்களே, அனைவரையும் இந்த சிறப்பான விழாவிற்கு சேந்தமங்கலத்திலே சிறப்பாக 40 ஆண்டுகளாக இயங்கி வரும் மாலிங் நினைவு முதியோர் இல்லத்திற்கு வந்து நலத்திட்ட உதவிகளை கொடுக்க வந்திருக்கிற எம்ஜிஆர் அவர்களோடு கூட உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று நமது மத்தியிலே வந்திருக்கிற எம்ஜிஆர் அவர்களுக்கு எங்களால் இயன்ற ஒரு சின்ன சால்வையை உங்கள் சார்பாக அவருக்கு அணிவிக்கிறேன். அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கங்கள். அதாவது இந்த புரட்சி தலைவர் அந்த வேடம் ஏற்று கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆகுது. இந்த எத்தனையோ நாடுகள் நான் போயிருக்கிறேன், எவ்வளோ பேர்த்த சந்திச்சிருக்கிறேன். இந்த பல பேர், அதில் குறிப்பாக சிங்கப்பூரில் எனது நண்பர்கள், அதாவது ஹரிகிருஷ்ணா ப்ரொடக்ஷன் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி புரட்சி தலைவருக்கு விழா ரெகுலராக அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அவர் மூலியமாக அவருடைய பாஸ் பான்லி மிஷனரி பிரைவேட் லிமிடெட் உரிமையாளர்கள் அவங்க சார்பில் தான் பெஞ்சு, டேபிளு, இந்த பக்கம் போர்வை, மளிகை ஜாமான், அரிசி, பருப்பு எல்லாமே உங்களுக்கு தேவையான இந்த பொருட்களை அவங்க கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே அன்றைக்கி நான் வந்தப்போ ஒரு தடவை சொன்னேன், பல உதவிகள் அடுத்தடுத்து வரும்னு நான் சொன்னேன். அது ரெண்டாவது, இந்த ஒரு முதியோர் இல்லத்தை நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கணும். இவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, ஜோசப்புக்கு கல்யாணமே பண்ணிக்கொள்ளாமல் மக்களையே நம்ம குழந்தைகளாக நினச்சி இன்றைக்கி வரைக்கும் அவர் செய்கிறாரு. இதை மக்கள் மத்தியில் வெளிநாடுகளில் எல்லாம் கொண்டு போகணுங்கிற நல்ல எண்ணத்தோடு இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு விழா இன்றைக்கி நடக்குது. முழு ஆதரவு சிங்கப்பூரில் இந்த பான்லி மிஷனரி பிரைவேட் லிமிடெட். ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், அவங்களுடைய இந்த நல்ல பணி, அவங்க உதவிக்கரம் நீட்டி செஞ்சதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ உதவிகளை உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு பான்லி மிஷனரி பிரைவேட் லிமிடெட் அவங்களுக்கும் ஹரிகிருஷ்ணா ப்ரொடக்ஷனுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பொருட்கள், அது குறிப்பாக இப்போ இந்த குளிர் நேரத்தில் இந்த போர்வை உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயன்பாட்டில் இருக்குங்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி தான் அந்த டேபிள் பெஞ்சு வந்து முழுக்க எவர் சில்வர்லேயே வடிவமைச்சு அது நல்ல முறையில் அது பண்ணி கொடுத்தாங்க. அது இப்போ எனக்கு எப்பயுமே உறுதுணையாக இருக்கக்கூடியவர் பன்னீர்செல்வம், எனது இனிய நண்பர். அதாவது ஏழை எளிய மக்களுக்கு நான் எவ்வளவோ முதியோர்களுக்கு போகிறதுக்கு கூட அவர் கூட நிற்கிறாரு. இவரும் எனக்கு பல விதத்துலேயும் உதவி செஞ்சுருக்கிறாரு. அடுத்த சினிமா படம் கூட தயாரிக்கிறாருங்கிறதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். எல்லாமே பாருங்கள், புரட்சித் தலைவர் மேலே ஒரு பாசம் வச்சு எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி உங்களோடைய இருந்து மதிய உணவும் உங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணிவிட்டு இன்னும் 2-3 பாடல்கள் இங்கே எடுத்துகிட்டு உங்களை மகிழ்ச்சியோடு இருந்து எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. இந்த சிங்கப்பூர் பான்லி மிஷனரி பிரைவேட் லிமிடெட் அந்த உரிமையாளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த முதியோர் எல்லாம் நல்லா சுபிட்சமாக இன்னும் நல்லபடியாக அவங்களுக்கு தேவையான உதவிகளை நம்மளால் முடிஞ்சதை எப்பயுமே செய்வோங்கிற வாக்குறுதியோடு விடைபெறுகிறேன். புரட்சித் தலைவர் நாம வாழ்க. வணக்கம்.
புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதெதற்காக? நாளும் உழைத்த தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக? மானம் ஒன்றே பெரிதென எண்ணி பிழைக்கும் நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு. நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு. இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு. எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு. உண்மை என்பது என்றும் உள்ளது, தெய்வத்தின் மொழியாகும். நன்மை என்பது நாளை வருவது, நம்பிக்கை ஒளியாகும். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. மனம் என்ற கோயில் திறக்கின்ற நேரம், அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். அழுதவர் சிரிப்பதும் சிரித்தவர் அழுவதும் விதி வழி வந்ததில்லை. ஒருவருக்கென்றே உள்ளதை எல்லாம் இறைவனும் தந்ததில்லை. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக? நாளும் உழைத்த தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக.